கங்கை கொண்ட சோழன் பாகம் 1 அத்தியாயம் 32. செங்கழநீர் ஓடை பக்கம் போய் கை கால்களை சுத்தம் செய்து கொண்டு வந்த அந்தணருக்கு பெரிய பரிசல் கண்ணுக்கு பட்டது. மயிலாப்பூரின் எல்லையில் உள்ள அந்த செங்கழநீர் ஓடை இருந்தது. ஆழம் அதிகம் இல்லாது போனாலும் ஓடையிலே நீர் பெருக்கு இருக்கும். அகலம் அதிகம் இல்லாது போனாலும் அதை கடக்க பெண்களும் குழந்தைகளும் தடுமாறுவார்கள். அரிசி, பருப்பு போன்றவைகளை நனையாமல் எடுத்து போக ஒரு பரிசல் தேவையாக இருந்தது. துடுப்பு போட்டு செல்லாமல் ஆற்றிலே 2 கரைகளுக்கும் நடுவே ஆணி அடித்து கயிறு கட்டி பரிசலில் உட்கார்ந்து கயிறை பிடித்த வண்ணம் எதிர்கரைக்கு போய்விடுவார்கள். எதிர்கரையிலிருந்து இந்த பக்கம் வருவார்கள். அப்படி போவதற்கு காசு வசூலிக்க வேண்டும் என்று அவர் சொல்ல வேளாளர்கள் முடியாது என்று மறுத்துவிட்டார்கள். ஆனால் பொது சபையிலிருந்து அந்த பரிசல் ஒட்டிக்கு இத்தனை கலம் நெல்லும் 2 முறை வேட்டியும் எடுத்து தர வேண்டும் என்று உத்தரவாகி இருந்தது. தனக்கு நல்லபடி நெல் ஒதுக்கி தந்தது வேளாளர்கள் என்பதால் அந்த பரிசல் ஓட்டி வேளாளர்களோடு அதிகம் பேசுவான். அந்தணர்கள் வந்தால் எங்கே என்று கூட கேட்க மாட்டான். இரவு பகல் எந்த நேரமும் அவனுடைய சேவை தேவை என்பதால் அங்கேயே அவனுக்கு குடிசை போட்டு கொடுத்திருந்தார்கள். அரிசி போனால் 4 கைப்பிடி அரிசி எடுத்து கொள்வான். காய்கறிகளும் வெற்றிலையும் அவனுக்கு இனாமாக கிடைத்தன. அதை தவிர அவனுடைய குடிசையை சுற்றி வேலி போட்டு உள்ளுக்குள்ளே காய்கறிகள் பயிர் செய்து கொள்ளலாம் என்று வேளாளர்கள் யோசனை சொல்லி உதவியும் செய்தார்கள். வீட்டிற்கு வந்து சாண உரம் எடுத்து போக சொன்னார்கள். அதை தவிர வேளாளர்களிடமிருந்து பழம் துணிகள் கிடைத்தன. எதற்கும் கவலை இல்லாது சந்தோஷமான ஆளாக அவன் இருந்தான். அவனுடைய சந்தோஷம் அவருக்கு உறுத்தலாக இருந்தது. அரை நிலவு வெளிச்சம் கொண்டிருந்த நேரத்திலே அவர் மறுபடியும் செங்கழநீர் ஓடை பக்கம் வந்து பரிசல் இருக்கிறதா என்று பார்த்தார். அவன் வீட்டில் இருக்கிறானா என்று பார்த்தார். வீடு உட்பக்கம் பூட்டப்பட்டு இருந்தது. மெல்ல பரிசலில் ஏறி உட்கார்ந்து கொண்டார். கயிற்றை அவிழ்த்து விட்டார். ஓடையில் உள்ள நீரின் இழுப்பால் பரிசல் ஓடையிலே நகர்ந்து அதன் விளைவாக விரைவாக கிழக்கு நோக்கி போயிற்று. கடற்கரை ஓரம் இருந்த கபாலி கோவிலை சுற்றி செங்கழநீர் ஓடை போகும். அங்கே கடற்மணற் பரப்பிலே ஆழம் குறைவான இடத்திலே கடலோடு கலக்கும். நல்ல நீர் கடலோடு கலக்கின்ற இடத்திலே செம்படவர்கள் குடிசை போட்டு இருந்தார்கள். வங்கக்கடலை தொழிலுக்கும் செங்கழநீர் ஓடையை குளிப்பதற்கும் குடிப்பதற்கும் வைத்து கொண்டார்கள். அந்த ஆற்று வண்டல் மணலை கொண்டு வந்து அவர்கள் தோட்டம் போட்டிருந்தார்கள். அவர் அந்த குடிசைகளுக்கு நடுவே இறங்கினார். அடே என்று குரல் கொடுத்தார். குடிசையில் உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் எழுந்தார்கள். யார் என்று கேட்டார்கள். அவர் தன்னை பற்றி சொன்னார். தீப்பந்தங்கள் கொளுத்தப்பட்டன. இந்த நேரத்தில் என்ன? அவர்கள் அவரை வியந்து வரவேற்றார்கள். அரை நிலவில் ஓநாய்கள் வராது, பௌர்ணமியில்தான் வரும். அந்த நிலவிலே ஓநாய்கள் உறங்கும். குளிர் வேறு அதிகமாக இருக்கிறது. இதுதான் சரியான சமயம். ஓநாய்களால் அவசைப்படுவது நீங்கள்தானே அதிகம். இந்த ஆறை தாண்டி ஓநாய்கள் உங்கள் குடிசைகளுக்கு வந்து விடுகிறது என்று கேள்விப்பட்டேன். குழந்தைகளை கூட அது கடித்து விடுகிறது என்றும் சொன்னார்கள். ஆமாம் ஐயன், நாய், பூனை எல்லாவற்றையும் கடித்து குதறி விடுகிறது. கன்றுக்குட்டிகளை கூட குதறி விடுகிறது. மிக பெரிய தொல்லையாக இருக்கிறது என்று சொல்ல, அதுதான் இன்று வேட்டையாடலாம், நாள் நன்றாக இருக்கிறது. வேட்டையாடவா? நீங்கள் மட்டும் வந்திருக்கிறீர்கள்? நானா வேட்டையாடப் போகிறேன்? நீங்கள் தானே. எப்படி? எங்களிடம் பெரிய ஆயுதங்கள் எதுவும் இல்லையே. பழந்துணிகள் இருந்தால் எடுத்து வாருங்கள். நான் எண்ணெய் கொண்டு வந்திருக்கிறேன். அவர் கசடு எண்ணெயை காட்டினார். புளித்த வாடை வீசியது. அவர்கள் முகம் சுளித்தார்கள். சட்டென்று பற்றி கொள்வதற்காக மது கஷாயம் கலந்திருக்கிறேன். இதை எடுத்துக்கொண்டு வாருங்கள். துணியிலே நனையுங்கள். கருவேல மரங்களின் மீது போட்டு நெருப்பு வைத்துவிட்டு வந்து விடுங்கள். பரிசல் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த பரிசலை சேற்றிலே வைத்து 2 பேர் 3 பேர் மெல்ல உருவத்தினால் கருவேலம் காட்டிற்குள்ளே நுழைந்து அதை தீ வைத்து விட்டால் அதிலேயே ஓநாய்கள் எல்லாம் செத்துவிடும். மீறி இந்த பக்கம் வருபவற்றை தடியால் அடித்து கொன்றுவிடலாம்.
வேட்டை நாய்களை வைத்து வரவழைத்து கொல்லுங்கள் என்று கட்டளையிட்டார். நாளை பார்த்து கொள்ளலாமா? பகல் பொழுதிலே? வேண்டாம், இரவு நேரம்தான் சரியான விஷயம். இதுதான் சரியான நேரம். அதனால்தான் நானே வந்திருக்கிறேன் என்று சொல்ல அவர்கள் ஆயத்தமானார்கள். பெரிய துடுப்புகள் எடுத்து கொண்டார்கள். வீசி பார்த்தார்கள். பெரிய மூங்கில் குச்சிகளிலே துணிகளை சுற்றினார்கள். அதில் எண்ணெய் வார்த்தார்கள். பரிசலை தலையிலே கவிழ்த்து கொண்டு கடல் மணலில் நடந்தார்கள். வெகு தூரம் உள்ளே கூவம் நதிக்கரையில் நின்றார்கள். சேற்றின் மீது பரிசலை வைத்தார்கள். ஒருவன் ஏறி உட்கார்ந்தான். பரிசல் நன்றாக இருந்தது. இன்னொருவன் ஏறி உட்கார்ந்தான். பரிசல் லேசாக அமிழ்ந்தது. இன்னொருவனும் ஏறி உட்கார்ந்தான். பரிசல் அதிகம் அமிழவில்லை. கொம்பு போட்டு தள்ளு என்று சொல்ல நீண்ட குச்சி எடுத்து ஊன்றினார்கள். ஆனால் நீண்ட குச்சிக்கு கீழாக சேறு இருந்தது. 2 குச்சிகளாக இணைத்தார்கள். எண்ணெயும் துணியும் எடுத்துக்கொண்டு நெட்டி தள்ளினார்கள். மற்றவர்கள் எல்லோரும் வரிசையாக ஓநாய் உள்ளே நுழைந்தால் அடித்து கொள்வதற்காக தயாராக இருந்தார்கள். பெண்களும் சில பேர் கைகளில் இரும்பு ஆயுதங்களுடன் வந்திருந்தார்கள். போகும் பொழுதே எண்ணெயை துணியின் மீது கருவேல மரத்திலே போட்டுவிட்டு எதிர்கரைக்கு போய் அங்கே துணியை பற்ற வைத்தார்கள். துணி திகு திகு என்று எரிந்தது. ஓநாய்கள் ஊளையிட்டன. வேகமாக இந்த பக்கம் வந்தார்கள். ஆனால் காற்றினுடைய வேகம் வடக்கிலிருந்து தெற்காக இருந்தது. எனவே நெருப்பு எகிரி அடுத்த துணி மீது பட்டது. இவர்கள் வருவதற்குள்ளே 6-7 கருவேல மரங்கள் முழு வேகத்திலே எரிந்தன. இவர்கள் விலகி நின்று வந்தாலும் அவர்கள் மீது நெருப்பு விழுந்தன. அவர்கள் தள்ளாடினார்கள், பயந்தார்கள். பரிசல் கவிழ்ந்தது. 2 கோல் ஆழத்தில் நீச்சல் அடிக்கவும் முடியாமல் மேலே மிதக்கவும் முடியாமல் அவஸ்தைப்பட்டார்கள், முழுகினார்கள். ஓநாய்கள் நெருப்பு எறிவது பார்த்து ஓடி வந்தன. எங்கெல்லாம் கற்கள் உண்டோ அங்கெல்லாம் முகர்ந்து பார்த்து எகிரி கரைக்கு வந்தன. அவர்கள் துடுப்பால் அடித்தார்கள், மூங்கிலால் விளாசினார்கள், அரிவாளால் வெட்டினார்கள். ஒன்றன் பின் ஒன்றாக வந்த ஓநாய்களை அடித்து துவைத்தார்கள், தூக்கி நெருப்பிலே போட்டார்கள். இவர்களை யாரும் கவனிக்கவில்லை. மூழ்கியவர்களை கவனித்த ஒரு பெண்மணி கூவினாள். ஆனால் எதுவும் செய்வதற்கில்லை. அவர்களுக்கு நஷ்டஈடாக 6 பொன் கழஞ்சிகளை கொடுத்தார் அந்த அந்தணர். நெருப்பிற்கு பயப்படாமல் வந்திருக்க வேண்டும். ஏறி நின்று எதற்காக ஆடினார்கள்? அவர்களே கவிழ்ந்து போனார்கள் என்றெல்லாம் சொன்னார். அவர்கள் பதில் சொல்ல முடியாமல் தலை குனிந்து கொண்டார்கள். இறந்து போனவரின் மனைவி பெரிதாக ஓலமிட்டாள். அவள் பேசியது யாருக்கும் புரியவில்லை. மிகுந்த துக்கம் என்பது மட்டுமே தெரிந்தது. வெகு சில ஓநாய்களே எஞ்சி இருந்தன. அவை ஒன்றாக கூடி எரிந்து போன காட்டையே பார்த்து கொண்டிருந்தன. பிறகு வடக்கு நோக்கி கடற்கரை ஓரமாகவே நண்டுகளை முகர்ந்த வண்ணம் தாவி தாவி ஓடின. ஓநாய்கள் தொல்லை இனிமேல் இல்லை என்பதாக மக்கள் பேசிக்கொண்டார்கள். மறுநாள் விடியலில்தான் செய்த மிகப்பெரிய தீரச் செயலை அவர் முழக்கமாக அறிவித்தார். என்னை அடித்த அந்தனப்படை தளபதி திருவேற்றியூர் போய்விட்டான். அவன் ஒரு நாளும் திரும்பி வரப்போவதில்லை. என்னை அடித்த பாவம் சும்மா விடாது. இங்கிருக்கின்ற வேளாளர்கள் எல்லாம் அவனுக்கு கைக்கூலிகளாக இருக்கிறார்கள், காட்டி கொடுக்கிறார்கள். கடைசியில் ஓநாய்களை அழித்தது யார்? நான் தானே, நான் ஒருவன் தானே என்றெல்லாம் வீரமாக முழக்கமிட்டார். ஓநாய்கள் இனிமேல் வராது என்பது நிம்மதியான விஷயமாக இருந்தாலும் அவர் அதிகம் பேசுகிறார் என்று எல்லோருக்கும் தெரிந்தது. இந்த நேரத்திலே பதில் சொல்லக்கூடாது என்று அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். கீழே சாளுக்கியத்தில் ஆளே இல்லையா? என்ன தேசமடா இது? இப்படி சுடுகாடு போல காட்சி அளிக்கிறது. அரசன் இல்லை என்றால் ஒரு தேசம் எவ்வளவு அவலமாக நிலைக்கு வரும் என்று பார்த்து கொள்ளுங்கள். படைத்தளபதிகள் சொல்ல ஒட்டர்கள் வியப்போடு வேங்கியை பார்த்தபடி குதிரையிலே வலம் வந்தார்கள். ஜெயசிம்மன் வடமேற்கு மண்ணைக்கடகம் நோக்கி போய்விட்டான். விஷ்ணுவர்த்த விஜயாதித்தன் வடக்கே எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று தெரியவில்லை. ஒட்ட தேசத்திற்கு வருவானா இல்லை தாண்டி வங்காளத்திற்கு போய்விடுவானா என்றும் தெரியவில்லை. மிக வேகமாக ஓடினான் என்றார்கள். அப்படியானால் வங்கதேசம் போய்தான் நிற்பான். நம் மீது அவனுக்கு நம்பிக்கை இல்லை. இப்பொழுது என்ன செய்யலாம்?
ஒரு 200 குதிரை வீரர்கள் மெல்ல தயங்கி தயங்கி தெற்கு நோக்கி வந்தார்கள். கீழே சாளுக்கிய படையை கடல் உள்ளுக்குள்ளே வந்து புலிக்காடு அருகே சந்தித்தார்கள். கீழே சாளுக்கிய படை பல கிராமங்களிடையே பொன்களஞ்சி கொடுத்தும் வெறுமே கை ஏந்தியும் உணவு வாங்கி உண்டு கொண்டிருந்தது. என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போய் நின்றது. ராஜேந்திர சோழர் வருவார், அப்பொழுது விடியும் என்று காத்திருந்தது. ஆனால் ராஜேந்திர சோழர் திருவெற்றியூர் வரவே இல்லை. வந்தாலும் இந்த பக்கம் வரப்போவதில்லை, அவர் வடமேற்காக நகரப் போகிறார் என்றெல்லாம் செய்தி வந்தது. கீழே சாளுக்கியத்தினரை புறக்கணித்துவிட்டு 100 பேர் கொண்ட ஒரு ஒட்டர் படை இன்னும் தெற்கு நோக்கி வந்தது. திருவெற்றியூர் நகருக்குள் போகாமல் அலைகள் மோதும் கடற்கரை ஓரமாகவே தெற்கே வர வேண்டும் என்று தீர்மானித்தது. திருவெற்றியூரிலே குறைந்தபட்சம் 4000-5000 வீரர்களாவது இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டதால் பூனையைப் போல அவர்கள் நடு இரவிலே திருவெற்றியூர் கடற்கரையை கடந்தார்கள். எதிரே ஓநாய்கள் ஓடி வந்தன. வில் வளைத்து அம்பு தொடுத்து கொன்றார்கள். குற்றுயிரும் குலையுருமாக இருந்த ஒரு ஓநாயின் முதுகிலே ஒருவன் ஈட்டியால் குத்தினான். குத்தி எடுத்து கடலிலே தூக்கி போட்டான். ராஜேந்திர சோழனையும் இப்படி தூக்கி போட வேண்டும் என்று உரக்க சொன்னான். ஒட்டர்கள் சிரித்தார்கள். கடற்கரையிலே மேலை சாளுக்கிய வீரர்கள் வந்ததற்கான பழைய கொடிகள் இருந்தன. அவர்கள் இடுப்பிலே மேலை சாளுக்கிய கொடி இருந்தது. அதை தங்கள் ஈட்டி மேலே பறக்க விட்டார்கள். அல்லிக்கேணி கரையோரமாக வந்து நின்றார்கள். என்ன செய்வது என்று திகைத்தார்கள். தொலைவில் பரிசல் இருப்பது தெரிந்தது. தோளிலே உள்ள உடும்பிலே கயிறு கட்டி சுழற்றி வேகமாக அந்த கவிழ்ந்து கிடந்த பரிசலை நோக்கி வீசினான். உடும்பு பொத்தென்று அந்த பரிசல் மீது விழுந்து இருக்க பற்றி கொண்டது. மெல்ல கவனமாக இழுத்தார்கள். பரிசல் வந்தது. தட்டி சரி செய்தார்கள். மல்லாக்க போட்டார்கள். ஆற்றுக்கு குறுக்கும் நெடுக்குமாக கயிறு கட்டி கொண்டார்கள். எரிந்து போன கருவேலம் கிளைகளை பற்றியபடி தாண்டி மறுக்கரைக்கு போனார்கள். விடிவதற்கு முன்பு 100 வீரர்களும் அக்கறை தாண்டி திருவல்லிக்கேணி கடற்கரையிலே புகுந்தார்கள். வெற்றிலையை மென்றார்கள். வெள்ளரியை உடைத்து தின்றார்கள். மரித்த காவல்காரனை வெட்டி போட்டார்கள். குதிரை ஏறினார்கள். குடிப்பதற்காகவும் குளிப்பதற்காகவும் செங்கழநீர் ஓடை வந்தார்கள். இறங்கி குளித்தார்கள். குதிரை ஏறி செங்கழநீர் ஓடையை தாண்டினார்கள். செம்படவர்கள் எழுந்து நின்று யாரென்று பார்க்க வேல்கம்பால் குத்தி விடுவேன் என்று மிரட்டினார்கள். செம்படவர்கள் பயந்து ஒதுங்கினார்கள். செங்கழநீர் ஓடையின் வடகரையாகவே நகர்ந்தார்கள். அவள் தாமரை செல்வி திடுக்கிட்டு விழித்து கொண்டாள். அவளை யாரோ தொட சிலையாக மாறுகிறாள். அந்த சிலையை தூக்கி மக்கள் அழுகிறார்கள் என்ற மாதிரி ஒரு கனவு வந்தது. என்ன கனவு இது? வியந்தாள். காஞ்சிபுரம் நோக்கி போயிருக்கிறாராம். இன்னும் அரிசி வேண்டுமாம், பருப்பும் காராமணியும் வேண்டுமாம். நல்ல பாதை இருப்பதால் மாட்டு வண்டிகள் விரைவாக வந்து விடுமாம். மயிலை அல்லது திருவெற்றியூரிலே ராஜேந்திர சோழர் 1 வாரத்திற்கு மேல் தங்குவாராம். எனவே இல்லை என்று சொல்லாமல் உணவு போட வேண்டும் என்பதால் கூடுதலாக அரிசிக்காக நாலாபுரமும் பறந்து கொண்டிருந்தான். மயிலையிலும் திருவல்லிக்கேணியிலும் அரிசி வாங்கியாகிவிட்டது. ஆகவே மேற்கொண்டு வேண்டும் என்பதற்காக செங்கழநீர் பேட்டைக்கும் அப்படியே காஞ்சிபுரத்திற்கும் போய் அரிசி வண்டிகள் வர ஏற்பாடு செய்திருக்கிறார். அம்மா, அந்த அந்தணர் பீற்றிக் கொள்கிறார். என்ன? அவர் ஒருவராகவே 1000 ஓநாய்களை அழித்து விட்டாராம். எங்கிருந்து ஓநாய்கள்? கூவக்கரையிலே சேற்றிலே இருந்த ஓநாய்களை அவர் அழித்து விட்டார் என்று சொன்னார். அவைகளை அழித்து விடுவது நல்லதா? அவைதானே நமக்கு பாதுகாப்பு. செம்படவர்கள் வந்து அழுதார்களாம். அவரிடம் வந்து குறை சொன்னார்களாம். எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று மண்டியிட்டார்களாம். அவர்களின் துணை கொண்டே அழித்து விட்டாராம். எப்படி அழிக்க முடியும்? நெருப்பு வைத்து விட்டாராம். அடப்பாவி, முட்டாள்தனமாக இல்லவா இருக்கிறது? ஆமாம், மற்ற அந்தணர்களும் அதை தான் சொல்கிறார்கள். இப்பொழுது கருவேலம் செடியெல்லாம் அழிந்து விட்டது. கடப்பது எளிதாகிவிடுமே. பரிசலில் அல்லது ஓடத்திலே அந்த சேற்றை தாண்டி விடுமே. மரப்பலகை போட்டுக்கொண்டு வந்துவிடலாமே என்றெல்லாம் சொல்கிறார்கள். அவர்கள் சொல்வது அவருக்கு புரியவில்லை. ஓநாய்களை கொன்றுவிட்டேன் என்பதை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார். குதிரை ஏறி போய் வரலாம் என்றால் இந்த நேரத்திலே மயிலாப்பூரிலே ஒரு வீரர் கூட இல்லை.
வணிக குதிரைகள் தான் இருக்கின்றன. வணிகர்கள் பார்த்துவிட்டு வர போயிருக்கிறார்கள் என்று பதட்டத்தோடு சொன்னான். இந்த நேரத்திலே சீராளன் இல்லையே என்று அவள் கவலைப்பட்டாள். என்ன செய்வது என்று திகைத்தாள். ஆனாலும் ஏதாவது செய்தாக வேண்டும். யாரை கேட்பது? அவள் உடனே வேளாளர்களை ஒன்று கூட்டினாள். வேளாளர்கள் ஒன்று கூடும் பொழுது வணிகர்கள் தலை தெறிக்க ஓடி வந்தார்கள். மிக பெரிய மேலை சாளுக்கிய படை வருகிறது. முரட்டு குதிரையில் வில்லோடும் அம்போடும் ஈட்டிகளோடும் ஆட்கள் வருகிறார்கள் என்று சொல்ல வேளாளர்கள் ஆயுதங்களை உருவிக்கொண்டார்கள். ஓடு, காஞ்சிபுரத்திற்கு ஓடு, அவரிடம் செய்தி சொல், திருவெற்றியூருக்கு ஓடு, அங்கே ஏதேனும் படை இருந்தால் இந்த பக்கம் வர சொல் என்று அவள் ஆட்களை பிரித்து அனுப்பினாள். ஒட்ட வீரர்கள் மேலை சாளுக்கிய கொடியோடு உள்ளே நுழைந்தார்கள். கண்ணுக்கு தென்பட்டதையெல்லாம் அடித்து நொறுக்கினார்கள். ஆயுதம் எடுத்தவர்களை அம்பால் அடித்து வீழ்த்தினார்கள். விழுந்து சுருண்டவர்களை ஈட்டியால் குத்தி கொலை செய்தார்கள். முன்னேறினார்கள். வீட்டு வாசலிலே நின்றார்கள். காவல்காரனை தலைமிடி பிடித்து இழுத்து ஓங்கி அடித்தார்கள். எங்கே இந்த மயிலாப்பூரின் தலைவன் எங்கே என்று கேட்டார்கள். காஞ்சிபுரம் போயிருப்பதாக பதில் கிடைத்தது. கீழே சாளுக்கியம்தான் வெறிச்சோடி கிடக்கிறது என்றால் இது என்னடா தொண்டை நாடும் வெறிச்சோடி கிடக்கிறது என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். தலைவன் கூட இல்லாது இங்கு யார் ஆட்சி செய்வது? என் தலைவி இருக்கிறாள். அவள் உத்தரவிட்டிருக்கிறாள். வெகு சீக்கிரத்தில் திருவெற்றியூரிலிருந்து படைகள் வரும். ஓடிப்போய் விடுங்கள். அந்த காவல்காரன் சொல்ல அவன் தலை துண்டாடப்பட்டது. அவர்கள் கோட்டை வாயிலிலே இரத்த சேராகியது. ஒட்டர்களுக்கு கொலை செய்வது மிக எளிதாக இருந்தது. வேண்டாம், விட்டுவிடுங்கள் என்று சொன்னவரை கூட அவர்கள் இழுத்து வைத்து அடித்தார்கள். அடித்த பிறகு கொலை செய்தார்கள். எதற்கு அடிக்கிறார்கள், எதற்கு கொலை செய்கிறார்கள் என்று ஊர் மக்கள் கேட்டதற்கு வலிக்க வேண்டும் என்று அடிக்கிறோம், இறக்க வேண்டும் என்று கொலை செய்கிறோம் என்று மேலை சாளுக்கிய மொழியிலே பேசினார்கள். தலைவி இருக்கிறாளாம். எனக்கு அந்த தலைவியை பார்க்க வேண்டும் போல் இருக்கிறது. ஒருவன் மார்பை வேகமாக சொரிந்து கொண்டான். அது காம விகாரமாக காட்சியாக இருந்தது. வீட்டை சுற்றியும் சில குதிரைகள் வந்தன. பதுங்கி பதுங்கி ஒருவன் முன்னே போனான். அவள் கிணற்று விளிம்பிலே நின்று கொண்டிருந்தாள். மெல்ல திரும்பி வந்தாள். கட்டழகி, பெரும் கட்டழகி, அற்புதமாக இருக்கிறாள். தலைவா, உனக்குத்தான் பொருத்தமாக இருக்கும் என்று வெறியேற்றினான். அவள் தொடையை தட்டி கொண்டான். மெல்ல வளைவாக முன்னேறினார்கள். அவர்களை பெண்கள் தடுத்தார்கள். அடிக்கப்பட்டார்கள். தலைமுடியை பிடித்து சுவரோடு மோதப்பட்டார்கள். அவன் இன்னும் முன் தொடர்ந்தான். அவள் கிணற்று கைப்பிடி சுவற்றின் மீது ஏறி நின்றாள். அவளுக்கு அந்த கிணறு பற்றி தெரியும். பலமுறை அந்த கிணற்றிலே குதித்திருக்கிறாள். குதித்து உரை என்னும் வளையமாக வலப்பக்கம் நோண்டப்பட்டிருக்கும். அதற்குள்ளே நுழைந்தால் அடுத்த கிணறுக்கு போய்விடலாம். கழுத்தளவுதான் தண்ணீர் இருக்கும். தலை வெளியே நீட்டியபடியே சுவாசித்து போய்விடலாம். மழை காலங்களில்தான் அந்த உரை முழுகும்படி இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அவள் நீச்சல் அடித்து போயிருக்கிறாள். என்ன செய்வது என்று யோசித்தாள். ஆட்கள் குதிரையிலே ஏறி தட தடவென்று பாய்ந்து வர அவள் தடார் என்று உள்ளுக்குள்ளே குதித்தாள். உரைக்குள்ளே பதுங்கினாள். கழுத்தளவு நீரிலே நின்று கொண்டாள். பேரழகி என்று சொல்கிறார்களே, நீரில் நனைந்த பேரழகியை பார்க்க வேண்டுமே. அந்த தலைவனே கிணற்றிலே இறங்கினான். உரை இருப்பதை கண்டுபிடித்தான். அடியே, இங்கு ஒளிந்து கொண்டிருக்கிறாயா? வா, வெளியே வந்துவிடு, உனக்கு மன்னிப்பு தருகிறேன் என்று அவன் உரக்க சொன்னான். அவள் தன் வாய் முழுவதும் நீர் நிரப்பி தூ என்று அவன் முகத்திலே துப்பினாள். களிமண்ணை பீய்த்து முகத்திலே அடித்தாள். அவன் கண்கள் காயப்பட்டன. கோபமானான். மேலே ஏறி வந்தான். கொடுத்த பிராணிதான், ஆனால் இது நமக்கு அடங்காது என்று புரிந்து கொண்டான். அடே, எல்லா வீட்டிலிருந்தும் அம்மியும் உரலும் கற்களும் கொண்டு வாருங்கள். பாறைகளை கொண்டு வந்து உள்ளே போடுங்கள். தண்ணீர் மேலே ஏறட்டும். மெல்ல மெல்ல சாகட்டும். அவன் 2 கிணறுகளுக்கும் தடார் தடார் என்று கருங்கல்லை போட தண்ணீர் மேலே ஏறியது. அவள் உரை கிணற்றின் நடுவே நின்று கொண்டாள். மேலே நிலம், கீழே தண்ணீர். கழுத்து, முகவாய், உதடு, மூக்கு நுனி என்று வந்தது. அவள் தலையை உயர்த்தி நிமிர்த்தி கொண்டாள். மிக சிறிதளவே இடைவெளி இருந்தது. மேலும் கற்கள் போடப்பட்டன. அவள் தண்ணீரை விழுங்கினாள். மூக்கால் இழுத்தாள். நுரையீரலில் தண்ணீர் நிரம்பியது. மூச்சு திணறியது. கை கால்கள் துடித்தன.
இருக்க அவள் களிமண்ணை பற்றி கொண்டாள். மெல்ல அந்த உச்சி களிமண்ணில் சீராளா என்று எழுதினாள். உயிர் ஒன்று கூடி நெஞ்சிலே நின்றது. வலித்தது. கண்கள் இருண்டன. மெல்ல அவள் உயிர் பிரிந்தது. கற்பின் கனல் தண்ணீரிலே மிதந்தது. அவர்கள் ஓய்ந்து போனார்கள். திருவெற்றியூரிலிருந்து ஒரு படை கிளம்பிவிட்டது என்று தெரிந்தது. மறுபடியும் மயிலையை விட்டு நகர்ந்தார்கள். வேண்டுமென்ற பொருட்களை கொள்ளையடித்து கொண்டார்கள். தனி குதிரையிலே கட்டி கொண்டார்கள். கடற்கரை ஓரமாகவே கூவம் தாண்டினார்கள். கட்டுமரத்தின் மீது குதிரைகளை ஏற்றி நிற்க வைத்து மறுபக்கம் போய் இறங்கினார்கள். கொள்ளையடித்த பொருளோடு வேகமாக வெளியேறினார்கள். போகும்பொழுது கவனமாக மேலை சாளுக்கிய கொடியை அறுத்து கீழே வீசிவிட்டு ஓடினார்கள். கீழே சாளுக்கிய வீரர்களுக்கு எங்கிருந்து வந்தார்கள், எங்கே போனார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் குதிரைகள் மீது பல்வேறு மூட்டைகள் இருப்பதை பார்த்துவிட்டு கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டார்கள். மயிலாப்பூர் அவள் வீடு கொல்லை பக்கம் நின்று ஒன்று திரண்டது. மெல்ல கயிறு கட்டி கிணற்றுக்குள்ளே இறங்கியது. உரைக்குள்ளே இருந்த அவளை எட்டி பார்த்தது. மெல்ல புடவை மிதப்பதை தெரிந்தது. புடவையை இழுத்தது. அவள் பிணமாக உரையிலிருந்து வெளியே வந்தாள். கயிறு கட்டி மேலே தூக்கினார்கள். வயிறு நீரால் நிரம்பி இருந்தது. முதல் சிகிச்சை செய்து பார்த்தார்கள். ஹிருதய துடிப்பு எப்பொழுதோ நின்று போயிருந்தது. வேறு வழியில்லை. அவர்கள் அந்த கொல்லைப்புறமே அவளை படுக்க வைத்து நெற்றியிலே பெரிய குங்குமம் இட்டார்கள். அவள் தன் உடலை அருகே நின்று கொண்டாள். இங்குதான் இறந்து போனேன் சீராளா, இங்குதான் இறந்து போனேன். இந்த இடம்தான் நான் மரணம் அடைந்த இடம். சீராளா, உனக்காக நான் இங்கே உயிர் தியாகம் செய்தேன். எவனேனும் என்னை கைப்பற்றினால், என்னை தொட்டால் அது உனக்கு இழுக்கு. உனக்கு இழுக்கு என்றால் தொண்டை தேசத்திற்கு இழுக்கு. தொண்டை தேசத்திற்கு இழுக்கு என்றால் சோழ தேசத்திற்கு இழுக்கு. ராஜேந்திர சோழருக்கு இழுக்கு. எனவே யாருக்கும் இழுக்கு ஏற்படாமல் நானே மெல்ல 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 ஒவ்வொரு விரற்கடையாய் தண்ணீரில் மேலேறி வர அத்தனையும் அனுபவித்து இறக்கப் போகிறோம் என்று தெரிந்து இறந்து போனேன். சீராளா, போய் வருகிறேன். இந்த மயிலை திருவல்லிக்கேணியை நான் காப்பேன். உனக்காக நான் காத்தேன். தொடர்ந்து காவல் செய்வேன். இந்த மயிலை திருவல்லிக்கேணி என்னுடைய பாதுகாப்பிலே என்றும் இருக்கும். பூமி உள்ளவரை இருக்கும் என்று அவள் உடல் அருகே நின்று சத்தியம் செய்தாள். அந்த சத்தியம் யாருக்கும் தெரியவில்லை. அவனுக்கு மட்டும் கனவாக ஏதோ வந்தது. மனைவியின் உடல் நிலை சரியில்லை என்று சொல்லப்பட்டது. அவன் வேகமாக திரும்பி வந்தான். அருகே வந்து நெஞ்சிலை அடித்து கொண்டு அழுதான். அவள் அவன் தலையை கோதினாள். நெற்றியிலே முத்தமிட்டாள். ஒரு முறையாவது நாம் கூடியிருக்கலாம். ஒரு முறை கூட என்னை அவிழ்த்து பார்க்கவில்லை. என்னை அணைத்து கொள்ளவில்லை. வாயார முத்தமிடவில்லை. எப்பொழுதும் சோழம் சோழம் என்று இருந்து விட்டாய். அதனால் என்ன? என் புருஷனுக்கு வேலை முக்கியம். எனக்கு என் புருஷனுக்காக நான் மயிலை திருவல்லிக்கேணியை நிச்சயம் காப்பேன் என்று மறுபடியும் அவன் முன்பு சபதம் செய்தாள். அது அவனுக்கு தெரியவில்லை. அவள் அந்த கிணற்று கரையிலேயே தகனம் செய்யப்பட்டாள். அஸ்தி கலசம் எடுக்கப்பட்டது. அந்த கிணற்று கரையினேலே அவள் அஸ்தி கலசம் புதைக்கப்பட்டது. அதன் மீது படம் எடுத்து ஆடுகின்ற நாகம் போல ஒரு சிலை நிறுவப்பட்டது. அது அவள் உட்கார்ந்த இடமடா. கிழக்கு பார்த்தல்லவா கோவில் இருக்க வேண்டும். வடக்கு பார்த்து வைத்திருக்கிறாயே? இல்லை, அவள் வடக்கு பார்த்துதானே இருந்தாள். சரி, வடக்கு பார்த்து ஒன்றுவை, கிழக்கு பார்த்து ஒன்றுவை. கிழக்கே பெண் என்ற விஷயத்தை குறிப்பது போல கல் செதுக்கி அந்த கல்லுக்கு வெள்ளியிலே தாலி கட்டி பூமியிலே அழுத்தமாக பதித்தார்கள். அதற்கு மேலே கூரை வேய்ந்தார்கள். சுற்றிலும் தட்டி போட்டார்கள். எனக்கு இந்த இடம் போதும். இந்த எளிமை போதும். எனக்கு மேலே விமானம் வேண்டாம். நான் வெளியே போய் மயிலையை காப்பாற்றவும் திருவல்லிக்கேணியை பாதுகாக்கவும் அடிக்கடி போக வேண்டியிருக்கும். விமானம் இருந்தால் வெளியே போக முடியாது. இந்த கூரை போதும். நான் போய் வர இதுதான் சௌகரியம். அவள் கனவிலே சொன்னாள். பல பேருக்கு அறிவித்தாள். அவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி இவளுக்கு கோவில் இதுவே என்று தீர்மானித்தார்கள். தாமரை செல்வி என்ற பெயரை முண்டகக்கண்ணி என மாற்றினார்கள். அவளை குலதெய்வமாக அந்த பகுதி மக்கள் கொண்டாட ஆரம்பித்தார்கள். கற்புக்கரசியினுடைய அஸ்தி புதைக்கப்பட்ட இடம் புனிதமான இடம். அவள்
காவல் காப்பது என்பது சத்தியம். இத்துடன் இந்த அத்தியாயம் இங்கு நிறைவடைகிறது. மீண்டும் கதையின் தொடர்ச்சி நாளை. வணக்கம்.